ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். இன்றைய தினம் சில கேள்விகளுக்கு நாம பதிலளிக்கிறோம். கேள்விகளை நாம கவனமாக கேட்க வேண்டும். அதுக்கு நாம கொடுக்கப்படுற பதிலையும் நீங்க கவனமாக கேட்க வேண்டும். காரணம், இன்னைக்கு நாம நிறைய இடத்துல கவனிக்காததுனாலதான் நமக்கு பிரச்சனையே வருது. ஏன் அப்படி கேள்வி கேட்டாங்க, ஏன் இவங்க இவ்வளவு பதில் கொடுத்தாங்க அப்படின்னு உள்ள ஒரு நிலவரத்துல மனிதன் விழுந்து விடுகிறார். யாரையும் நம் தவறு சொல்லவில்லை, கவனத்தை அதிகமாக்கி விட்டால் ஆபத்துல இருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முறை. அந்த கேள்வி எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு எப்படி பதில் வருகிறது என்று நம்ம யோசிக்க வேண்டும். இன்னைக்கு முதல் கேள்வி, மனிதனோட அகங்காரம், அந்த அகங்காரமானது எப்படி மற்றுள்ளவர்களையும் அந்த அகங்காரத்தை உள்வைத்திருக்கிறவங்களையும் எப்படி பாதிக்கப்படுகிறது? ஒன்றாவது கேள்வி. இது இன்னைக்கு எல்லாரும் கேட்கப்படுற கேள்வியும் எல்லோரும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற பதிலும் தான். ஆனா இதுல நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். யாருக்கு நாணல்ல பாவம் அதிகமாக இருக்கிறதோ, அவங்க யாரோட பேச்சையும் கேட்க மாட்டார்களோ, இல்லை யார் சொல்வதையும் உள்கொள்ள மாட்டார்களோ, அது எல்லாமே ஒரு விபத்தாக சேருகிறது, ஒரு கஷ்டமாக சேரு. அதனால நமக்கு இருக்கு நம்மளோட பிரச்சனையை நாம என்னைக்கு நாம புரிஞ்சுக்கிறோமோ அந்த நேரமே நமக்கு பதில் வந்துருது. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் தானே எல்லாம் செய்து கொடுத்தேன், அப்ப எனக்கு ஒரு இடம் இல்லையா? நான் தானப்ப எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நான் தானே அவரை உட்கார வைத்தேன், எனக்கு ஒரு இடம் இல்லையா? அப்படி எல்லாம் கேள்வி. இன்னும் சில இடத்துல எனக்கு தெரியாதது அவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறது. என்னை மதித்தால் நான் மதிப்பேன், என்கிட்ட நல்ல மாதிரி பேசுனா அதான் நான் நல்லா பேசுவேன். இப்படி எல்லாம் எல்லா விதத்திலையும் நாம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மனதை குழப்பி கொண்டிருக்கிற அநேக ஆளுகள் இருக்கிறார்கள். இங்க ஒரே ஒரு விஷயம்தான் நாம் பார்க்க வேண்டியது. யாருக்கு மற்றுள்ளவர்களை பிடிக்கலையோ, இல்லை நான் செய்யறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், என்னை எல்லாரும் பிடித்து கொள்ள வேண்டும், மற்றுள்ளவர்களை நான் அவங்க சொல்றதை எதையுமே நான் கேட்க மாட்டேன், அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதுக்கெல்லாம் மேலாக ஒரே ஒரு சிந்தனை செய்யும். எதற்காக நான் இந்த பிடிவாதம் பிடிக்கிறேன் என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். ஆனா நிறையவங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கே போறது. எப்படி? நான் ஏன் அந்த பிரச்சனையை செய்கிறேன், நான் ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? அவங்க அப்படி நினைத்திருந்தால் அதை நம்ம பேசி தீர்த்து விடலாமே, இல்ல அவங்ககிட்ட பேச முடியல அப்படி விட்டுடலாமே. அந்த இதுக்கு நமக்கு கிடையாது. எப்படி அவரு என்னை பத்தி நினைக்கலாம், எப்படி அவர் இப்ப என்னை பத்தி பேசலாம்னு சொல்லி நமக்குள்ளேயே நாம் ஒரு பெரிய ஒரு புரளியை கலப்பிக்கிறோம். நமக்குள்ளேயே நம்ம யாரும் நேரடியா பேசுவதில்லை, நேரடியா பார்த்து எதுவுமே செய்வதில்லை. ஆனா நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்ம மனதை நாமளே கெடுத்து, அப்படி நாம் ஒரு பிரச்சனையை எல்லாரும் பண்றதுனாலதான் அதுல இருந்து வெளியில வர முடியல என்றது எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால யாரையும் அழிக்கவோ இல்ல குற்றம் சொல்லவோ நேரம் இல்லை. இந்த இல்லாத நேரத்துல இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லி நாம எல்லாரும் குழம்புகிறது மட்டும்தான் பிரச்சனைங்க. அதனால என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை ஏதோ அதை சரியான முறையில சிந்தனை செய்து மாற்றினா நல்லது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். 1000 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக செய்யும் சில பணிகளில் சிலர் மட்டும் நான் செய்ய முடியாது, நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் சில வருடங்கள் வரை காத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவங்களே நமக்கு வேண்டாங்க,
நம்ம செய்யும் நல்ல காரியத்தை அவன் எதிர்த்து கொண்டிருக்கிறானே, எப்படி அவனை நம்ம கூட வைத்துக் கொள்வது என்று நினைக்க வேண்டிய நிலை வந்துவிடும். அது நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும். இங்க நாம் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். இப்ப தனிப்பட்ட விஷயங்களோ வேற, அதுபோல பொதுவான விஷயங்கள் வேற. பொதுவான இடம் எங்க வர மாதிரி எல்லாரும் அனைவரும் ஒன்று கருத்தாக செய்ய வேண்டிய விஷயம்தான் பொதுநல விஷயம். தனிப்பட்ட விஷயம் என்றால் தனக்கும் தனக்கு சொந்தமானவர்களும் மட்டும் செய்யப்பட வேண்டிய விஷயம். தனக்கும் தனக்கு சொந்தமானவர்களோட கூட இருந்து செய்யப்படுறதும் பேசப்படுற விஷயங்களை பொதுவான இடங்களில் கொண்டு வந்து இதுதான் சரி என்று சொல்லவும் கூடாது. அதனால நாம் நினைக்கும் விஷயங்களே அது பொதுநலமா இல்ல சுயநலமா ரெண்டா பிரிச்சுக்கணும். பொதுநலமான விஷயங்கள பொதுவான கருத்துக்கள் இருக்கும். சுயநலமான விஷயங்களை வந்து பொது நலத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இது ரெண்டும் நம்ம மிக 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 கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பிரச்சனையை நாம தீர்வு செய்ய முடியும். நம்ம உள்ள இருக்கும் பிரச்சனைகளை நாம கொண்டு வந்து எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அவங்களையும் ஒரு பிரச்சனைக்காரன் ஆக்காம நம் பிரச்சனைகளை நாம எப்படி தீர்க்கலாம், அதுக்கு சரியான சிந்தனையை செய்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் இங்க இந்த கேட்ட கேள்விக்கு பதில். ஆனா இதை நிறைய பேசிட்டு போலாம், அதோ தேவையில்லை. பொதுநலமா சுயநலமா இது ரெண்டும் தான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா everything will be okay. அப்ப சந்தோஷம் எங்க இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. பிரச்சனையும் நம்மகிட்ட தான் இருக்குது. தீர்வும் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு சினிமா பார்க்கணும் என்று தோற்றம் வந்து விட்டது, மனதில் ஒரு ஆசை வந்து விட்டது. அவர் இருக்கும் ஊரில் 10 திரையரங்கங்கள் இருக்கிறது. அந்த 10 திரையரங்களில் 10 விதமான காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த நபருக்கு பிடித்த இடத்துல போய் அதை பார்க்க வேண்டியதானே? இல்ல, ஏன் வீட்டு பக்கத்துல இருக்கிற திரையரங்கில் நான் நினைக்கும் படம் தான் பார்க்கணும், அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போடுவதோ, இல்லை நீங்கள் அந்த தியேட்டரிலே ஒரு ஆளாக இருந்து கொண்டு அதை நடத்துற ஒரு கூட்டத்துல நானும் ஒரு ஆளுன்னு சொல்லி நான் நினைத்ததை தான் அங்க நடக்கணும் அப்படின்னு சொல்வதிலே நியாயம் இல்லை. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் என்றால் நாம தான் இறங்கி செல்ல வேண்டும். இப்ப எனக்கு தண்ணீர் தாகம் இருந்தால் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நான் சென்று ஒரு கிளாஸ் ஜலத்தை இல்ல நீரை நான் அருந்தினால் என்னோட தாகம் தீர்மை தவிர எப்படி வந்து எனக்கு தராமல் எனக்கு கொண்டு வந்து தராமல் அப்படின்னு சொல்லி பொது நலத்துல பேச முடியாது. சுயநலத்துல ஆகலாம். காரணம் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கூட இருக்கிறவங்க, அங்கே நாம என்ன வேணாலும் சொல்லலாம். காரணம் அவங்க அது செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அங்க செய்ய வேண்டிய விஷயத்தை பொது நலத்துல செய்யக்கூடாது. பொது நலத்துல நமக்கு நம்மளோட விருப்பங்களுக்கு அல்ல ஸ்தானம். பொது நலத்துல அனைவரோட விருப்பம்தான் நலமாக இருக்கும். எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஓகே இது செய்து விடலாம் என்று தீர்மானம் செய்து விட்டால் அங்க அகங்காரத்துக்கு வேலை இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கருத்தை எல்லாரும் சொல்லலாம். ஆனா அங்க நடக்கும் விஷயம் எல்லாருக்குமானது பொதுமானது. அதனால பொதுநலமும் சுயநலமும் கலர்த்தி அங்க தானநல பாவத்தையோ நானென்ற பாவத்தையோ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தேவையில்லை என்று நாம் இங்க சொல்கிறோம். இந்த கேள்வி கேட்டவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் என்னவென்றால், இப்படிப்பட்ட நேரங்களில நாம வந்து ரெண்டா பார்த்தா போதும், சுயநலமா பொதுநலமா. சுயநலம் என்றால் அதை எப்படி கையாளணும் என்ற சிந்தனையும், பொதுநலம் என்றால் அதை எப்படி கையாளணும் என்றுள்ள நினைப்பும் நமக்கு சரியாக இருந்தால் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். பிரச்சனைகள் தீர்ப்பது வந்து மிக மிக எளிமை. ஆனா நம்ம மனசு இருக்குதே, நம்ம மனசுலதான் பிரச்சனையே. நம்ம மனசுலதான் இந்த பிரச்சனை உருவாக்கிட்டு அது நம்மள விடாம போட்டு துரத்தி கொண்டு இருக்கிறதுனால நாம என்ன பேசணும், நாம என்ன செய்யணும், நான் என்ன செய்த எனக்கு நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் மறந்து எப்படி நான் இல்லாமல் அது நடக்கும், நான் இல்லாம எதுவுமே நடக்காது என்று தீர்மானம் செய்வதுதான் தவறு. நான் என்று சொல்வோர் யார்? இந்த அகங்காரம் இருக்கிறதே, நானும் நல்ல பாவம் இருக்கிறதே, இந்த ஈகோ இஸ் நெவர் கிவ் சாட்டிஸ்பேக்ஷன்.
அது ஒரு சமாதானம் தராத பொருள். அதுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. ஆனா தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி, தேவையில்லாம மன உளைச்சலை உருவாக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். அதனால அதை ரெண்டாக பிரித்து, நமக்கு ஈகோவே இருக்கக்கூடாதா, அகங்காரமே இருக்கக்கூடாதான்னு கேட்டா இருக்கலாமே. என்ன மாதிரி ஈகோலாம் இருக்கலாம்? அப்ப நமக்கு தோணும் இல்லையா? ஈகோல் எப்படி இருக்கலாம் என்றால், நான் என் உடம்பை நன்றாக சரி செய்து அதை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு அகங்காரம். நான் நல்ல ஒரு உணவு எடுப்பேன், நான் நல்ல மாரி சாப்பிடணும், நான் சந்தோஷமா இருக்கணும், அது நல்லதுதான். என் சொந்த பந்தங்களும் என் குழந்தைகளும் என் குடும்பத்தில் உள்ளவருக்கு நான் நல்லது செய்வேன், நல்ல ஈகோ. வி கேன் கீப் இட், நோ ப்ராப்ளம். அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பொதுநலத்துல வர மரபு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியும். அங்க பொதுநலமாக தான் நம்ம செயல்பட முடியும். அப்ப அங்க அனைவரும் சேர்ந்து தீர்மானம் செய்வதில் ஒரு கருத்து சொல்லலாம். எனக்கும் ஒரு பொதுநல கருத்து இருக்கிறது, இன்ன மாதிரி செய்யலாமா, அது எல்லாருக்கும் பிடித்திருந்தால் அனைவரும் அதை ஒப்புக்கொள்ளுவார். அதனால பொதுநலமா சுயநலமான்னு உள்ளதை நாம யோசனை பண்ணி நம்ம வாழ்க்கையில ரெண்டாக பிரித்து சரி செய்து வாழ்ந்தால் பிரச்சனைக்கு தீர்வாய்விடும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் மட்டும்தான் பேசுவேன், நான் சொல்வதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு யாரும் தனிப்பட்ட முறையில தீர்மானம் எடுக்காமல் எல்லாவரோடும் கலந்து ஆய்ந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் அதே மாதிரி ஒரு மாற்றம் வேற எங்கேயுமே இல்லை. காரணம், இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அகங்காரம் என்றுள்ள விஷயம் எப்படி ஒரு மனிதனை வாழ்க்கையே அழிக்கிறது என்று நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். காரணம், இந்த அகங்காரமானது ஒரு மனிதனோட வாழ்க்கையை அழிக்கிறது. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ நீங்க பாருங்க. அகங்காரம் ஒரு மனிதனின் முன்னேற்றமா, இல்லை அது அவனோட முன்னேற்றத்தை தடை செய்கிறதா என்று நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல விஷயமா இருந்து வாழ்க்கையில ஏதாவது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க நல்லதே சிந்திங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதா வாழுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பண்ணுனா நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஹரி ஓம்.